ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளி ஜெய்ஷிலேருந்து என் பேர் ஜெய்ஷி. ஸோ நான் இந்த சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வீடியோஸ் வந்து வந்திருக்குன்னு காட்டும். ஸோ இன்றைக்கி நான் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்ல போகிறேன். ஸோ இதுதான் இருக்கும் இந்த பிம்பிளுக்குன்னு யாரெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்களோ, ஸோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பொருளை வந்து நான் சாப்பிட்றத நிறுத்தினதுனால என்னோடய ஸ்கின் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து க்ளோயிங்காக ஆச்சு. ஸோ இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லாதனால திரும்ப என்னோடய ஸ்கின் பழையபடி இந்த மாதிரி ஆச்சு. ஸோ அந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப சூப்பராக ஸ்பாட்லெஸ்ஸாக க்ளோயிங்காக ஒரு சின்ன பிம்பிள் கூட என்னோடய ஸ்கின்னில் பார்க்க முடியாது. அவ்வளோ அழகாக கிளியராக இருந்ததுக்கான ரீசன் வந்து அதுதான். அதை நான் வந்து சாப்பிட்றது நிறுத்தினதுனால எனக்கு வந்து இதை சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால். ஸோ அதை வந்து சொன்னால் யாருமே நம்பவே மாட்டீங்க. நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு பாலெல்லாம் நிறையா குடிப்பேன். நான் வந்து வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் கிடையாது. நான் நிறையா வந்து காலையிலையும் ஈவினிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பால் எடுத்துப்பேன். ஸோ அது மேண்டேட்ரி எனக்கு. ஸோ அதிகமான ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். ஒன்லி ஃப்ரூட்ஸ் அண்ட் மில்க் மட்டும்தான் எனக்கு. வெஜிடபிள்ஸும் அதிகமாக சாப்பிட மாட்டேன். இதை வந்து என்னோடய அண்டர் டீனேஜில் சொல்கிறேன். ஸோ அப்படி இருந்த நான் வந்து இப்போ டீனேஜ் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப பிம்பிள் வந்து ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதோட ரீசன் எனக்கு தெரியல. அப்போ இருந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு வந்து ரொம்ப நிறைய பிம்பிள் வரும். ஏன் வருது, எதனால் வருது எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு 25 வயசு வரையும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ குழந்தைங்க அது மாதிரி நிறையா இருந்தது. அப்போயுமே வந்து இந்த பிம்பிள் வர்றது வந்து ஸ்டாப் ஆகவே இல்லை. ஸோ ஏன் வருது, எதனால் வருதுன்னு நானும் நிறைய ட்ரையல் அண்ட் எரர்ஸ் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். சில டைம் வந்து சீப்பேன், இதுக்கெல்லாம் ஒன்றும் வழியே கிடையாது, வந்தால் வரட்டும் வரலைன்னா போட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன். எதுவுமே கேர் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா எனக்கு முகத்தை எல்லாம் பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் முகம் இப்படி இருக்குது, இதுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ணலையா? பார்க்குறவங்க, போகிறவங்க, வரவங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ரிலேட்டிவ்ஸ் அது மாதிரி சொல்லிட்டு நிறையா பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அட்வைஸு எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃப்ரீ அட்வைஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை பண்ணு, அதை பண்ணு, ஸோ இது பண்ணாத, அதை பண்ணாத, இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாதுன்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்வைஸ் வந்து குவிய ஆரம்பிச்சது. ஸோ எனக்குமே என்ன செய்யறதுன்னு புரியல. ஸோ என்னோடய ஸ்கின் பார்த்திங்கன்னா ஒரு டிப்பிக்கல்ட்டு ட்ரை ஸ்கின்னும் சொல்ல முடியாது, காம்பினேஷன் ஸ்கின்னும் சொல்ல முடியாது, ஆயிலி ஸ்கின்னும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு ஸ்கின்னு. ஸோ எது பண்ணாலும் வந்து ஓவராக ரியாக்ட் ஆகிடும். வந்து டாக்டர்கிட்ட போனேன். ஸோ எல்லாரும் சொல்கிறாங்களே சரின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னோடய ஸ்கின்னை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பொருள் வந்து சாப்பிட்றத நிறுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன டாக்டர் சொல்லுங்கன்னு கேட்டேன். ஸோ இந்த பொருள் வந்து சாப்பிட்றதுனால தான் உங்கள் உடம்புல நிறையா வந்து பிம்பிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து நான் சின்ன வயசுலேருந்து அதை மட்டும்தான் நிறையா சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா, ஸோ அதனால் சொல்லிவிட்டு என்னை இந்த பொருளை மட்டும் இப்போ ஸ்டாப் பண்ணி பாருங்கள். ஒரு வேளை அதனால தான் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் ஏறி இந்த மாதிரி ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்க் ப்ராடக்ட், அதாவது டைரி ப்ராடக்ட்லேயே மெயினாக வந்து பாலை நிறுத்த சொன்னாங்க. ஸோ அப்போ தான் மனசுக்குள்ளே நினச்சிச்சு, நான் இது ஒன்று தானே சாப்பிட்டுட்ருக்கேன், இதையே நிறுத்த சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாலை ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதத்துக்கு நிறுத்தி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின் வந்து செம சூப்பராக ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அது மாதிரியே வந்து வீட்டுக்கு அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு யோசிச்சு பார்த்தேன், நம்மளால் பாலை விட்டுட்டு கூட நம்மளால் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அனிமல் கிட்ட இருந்து தான் கிடைக்குது, கவு கிட்ட இருந்து கிடைக்குது. ஸோ அது வெஜிடேரியன் சொல்கிறாங்க. எனிவே என்னை பொறுத்தவரையும் அது நான் வெஜிடேரியன் தான். ஸோ கவ்வே வந்து ஒரு நான்வெஜ் லிஸ்ட்டில் தான் வருது, வெஜ் லிஸ்ட்டில் வரல. ஸோ கோழியோட முட்டையே வந்து கோழி வந்து நான்வெஜ்ஜு, கோழியோட முட்டை வந்து வெஜ்ஜுன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. அது மாதிரி கவ்வும் வந்து அனிமல் எல்லாமே என்வியோட இதில் தான் லிஸ்ட்டில் தான் இருக்குது. அது மாதிரி பாலும் வந்து நான் வெஜிடேரியன் தான். கண்டிப்பாக அது ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு செம்ம டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. ஸோ நம்பவே மாட்டீங்க, என்னோடய ஸ்கின்னை வந்து இதில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இப்படியெல்லாம் என்னோடய ஸ்கின் வந்து ஒரு 3 மாதம் முதல்ல வரையும் இருந்தது. ஒன்ஸ் இந்த சிக்கன் குனியா வந்ததுக்கப்புறம் தான் திரும்ப நிறைய மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சதுனால எனக்கு வந்து அதிகமான பிம்பிள்ஸ் வந்து ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சது. ஸோ நான் ஏன் இதை இப்போ ஷேர் பண்ணுறேன்னா, இந்த 3 மாதத்தில் சிக்கன் குனியாவால் என் உடம்பு வந்து செவரல் டேமேஜ் ஆச்சு. ஸோ நிற்கக்கூட நடக்கக்கூட தெம்பு இல்லாத மாதிரி ரொம்ப வீக்காக ஆகிட்டேன். ஸோ அந்த மாதிரி வீக்காக ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய உடம்புல எலும்புலலாம் தெம்பு வேணும்னு சொல்லிட்டு டாக்டர் பழையபடி என்னை வந்து பால் எடுத்துக்க சொன்னார், நிறையா எடுத்துக்க சொன்னார். பால் அண்டு பனானா. ஸோ இது 2 தான் வந்து நான் அதிகமாக சாப்பிட்டு இருந்திருப்பேன் இந்த 3 மாதத்துல உடம்பு சரியில்லாதனால. ஸோ இந்த 3 மாதத்தில் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு இவ்வளோ நிறையா ஆக்னீஸ் வந்துருச்சு. திரும்பவுமே வந்து ரொம்ப அதிகமான ஆக்னீஸ் வந்ததுனால ஸோ நான் இப்போ கண்டிப்பாக பாலை நிறுத்த வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். ஸோ தான் ஒரு மெயின் ரீசன். யாருக்கெல்லாம் வந்து கண்டினியூஸாக பிம்பிள் வருது, ஃப்ரீக்வெண்ட்டாக பிம்பிள் வருது, என்ன செய்யறதுனே தெரியல இந்த பிம்பிளுக்கு. நானும் பலதை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பல க்ரீம்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டேன், எதுக்குமே இந்த பிம்பிள் வந்து அடங்க மாட்டேங்குது. ஸோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எனக்காக பண்ணி பாருங்கள்.
ஒரு 3 மாசத்துக்கு இந்த பால மட்டும் நிறுத்தி பாருங்க. அதாவது நம்ப வந்து பால், தயிர், மோர், வெண்ணெய், அதுக்கப்புறம் நெய்யி, பன்னீர் ஸோ அந்த மாரி நெறையா இருக்கு பால் ப்ராடக்ட்டு. ஸோ அதில வந்து பால ஃபர்ஸ்ட்டு மெயினா நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மத்ததெல்லாம் கூட பின்னாடியே வந்து நம்ம ஒன் பை ஒன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு வரலாம். ஸோ இப்ப நீங்க பால நிறுத்துனீங்கன்னா, அதுக்கு சப்ளிமெண்ட் என்ன சாப்பிடுறது அப்படின்னு வந்து நெறைய பேர் கேட்பீங்க. நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, வேக வச்ச சுண்டல் வெரைட்டீஸ் அது ஒயிட் சுண்டல் இருக்கு, பிளாக் சுண்டல் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை பயிறு இருக்கு. வேக வச்ச பச்சை பயிறு, மொள கட்டின பச்சை பயிறு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தோசையில வந்து இந்த ராகி வெரைட்டீஸான தோசை, கம்பு தோசை. ஸோ இந்த மாரி நெறையா மில்லட்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் எல்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். ஸோ பால் இல்லையேங்கிற ஒரு உடம்புல ஸ்ட்ரென்த் இல்ல. பால் குடிக்காதனால தான் இந்த ஸ்ட்ரென்த் இல்ல. ஸோ அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல இருந்து நான் மத்ததெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு அது ஒண்ணும் பெருசா தெரியல ஸ்டாப் பண்ணது. ஸோ நீங்களும் இந்த மாரி வந்து பால நிறுத்திட்டு மத்ததெல்லாம் கொஞ்சம் ஒரு 3 மாசத்துக்கு ட்ரை பண்ணி கொஞ்சமா புரோட்டீன் அதிகமா இருக்கிற ஃபுட்ட வந்து இன்டேக் பண்ண பாருங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம பசியுமே அது வந்து கண்ட்ரோல் பண்ணும். புரோட்டீன் ரிச் ஃபுட். நம்மளுக்கு அதிகமா பசி எடுக்கலன்னா, நம்ம அதிகமா வந்து ஸ்நாக்ஸ தேடி போக மாட்டோம். ஸோ பசிங்கிற ஒண்ணு வரனால தான் வந்து ஸ்நாக்ஸ் பக்கம் போறோம். ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து ஹை இன் சால்ட் அண்ட் சுகர். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு சுத்தமா ஒத்துக்காதது. ஸோ அதுவும் இல்லாம ஆயிலி ஐட்டம்ஸ ஃபுல்லா அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுவுமே வந்து நம்ம ஸ்கின்ன வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணும். ஸோ இந்த மாரி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே வந்து நம்மளுக்கு சூப்பரா இந்த பிம்பிள்லேருந்து பாதி ரிலீஃப். மெயினா வந்து பால நிறுத்தி பாருங்க. ஸோ இதெல்லாம் அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு கிளென்சர், மாய்ஸ்சரைசர், எஸ்பிஎஃப் ஸோ இது 3த்தையும் ரெகுலரா யூஸ் பண்ண பாருங்க. சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற ஃபேஸ் வாஷ் இல்லன்னா வந்து சிட்டாஃபில் ஜென்டில் ஃபேஸ் வாஷ் இருக்கு. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லாருக்கும். ஸோ இந்த மாரி மார்க்கெட்ல ஒரு நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வருது. ஸோ அத யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு ரொம்ப நெறைய பிம்பிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் போம்போது அங்க இருக்கிற சில பல சின்ன சின்ன ஃபேஸ் வாஷ் எல்லாம் வாங்கி இந்த கார்னியர், அதுக்கப்புறம் நெறையா வருதுங்க பாண்ட்ஸு, என்னென்னமோ வருது எனக்கெல்லாம் பேரே தெரியல. ஸோ சூப்பர் மார்க்கெட் அதாவது இந்த மளிகை சாமான் வாங்க போற கடையில நெறையா இருக்கும்ல ஃபேஸ் வாஷ் அதெல்லாம் ஹைலி இன் கெமிக்கல். ஸோ அந்த மாரி ஃபேஸ் வாஷ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணாம இந்த மாரி சிட்டஃபில், இந்த டெர்மடாலஜி, இந்த ஃபார்மசி பேஸ்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் ட்ரை பண்ண பாருங்க. பிம்பிள் ஸ்கின்னுக்கு சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் ஒரு நல்ல எஸ்பிஎஃப் இருக்கிற ஒரு சன்ஸ்கிரீன். ஸோ இது 3த்தையும் வந்து ஒரு 3 மாசத்துக்கு அது கூடவே ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரியும். 3வதா பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட டை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிம்பிள் இருக்கேன்னு சொல்லிட்டு ஆதங்கத்தில கண்டதையும் போட்டு ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அது இன்னும் வந்து உங்க ஸ்கின்ன வொர்ஸ்ட் ஆக்கும் தவிர, அதில ஒரு ரிலீஃபே உங்களுக்கு கிடைக்காது. தயிர போடுறேன், அதுக்கப்புறம் லெமன் போடுறேன், டூத் பேஸ்ட் போடுறேன், ஸோ அதுக்கப்புறம் காஃபி பவுடர் போடுறேன், சில பேர் பேக்கிங் சோடாவ போடுறேன். ஸோ இந்த மாரி கண்டதையும் போட்டு கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் முகத்தில போட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது ரொம்பவே வந்து உங்க ஆக்னிய வந்து ட்ரிகர் பண்ணும். ஸோ அது வந்து உங்களுக்கு கூல் டவுன் பண்ணாது, ரிலீஃப் பண்ணாது, ஆக்னிய கம்ப்ளீட்டா போக்காது. ஸோ அதுக்கு மாறா வந்து நம்மளுக்கு அதிகப்படுத்தி தான் விடும். ஸோ அந்த மாரி எல்லாம் தப்பு தப்பா ட்ரை பண்ணிட்டு இருக்காதீங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு இவங்க சொல்றதையும் நிறுத்திருங்க. ஹேர வந்து கிளீனா வச்சுக்கிட்டாவே வந்து முக்காவாசி பிம்பிள் வரதுக்கு சான்சஸ் இல்ல. ஸோ அதுதான் மெயின் ரீசன். சில பேருக்கெல்லாம் இங்க நெத்திலலாம் நெறைய பேருக்கு பிம்பிள் வருதுன்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா வந்து நம்ம ஸ்கேல்ப் கிளீனா இல்லன்னு தான் அர்த்தம். ஸோ நீங்க யூஸ் பண்ற டவலா இருக்கட்டும், சீப்பா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபோன் இருக்கட்டும், ஃபோனோட அந்த மேல கிளாஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு கிளீனா வச்சுக்க பாருங்க. அப்பப்போ வந்து டவல வந்து 2 நாளைக்கு ஒரு தடவ துவைச்சிடுங்க. ஸோ நீங்க யூஸ் பண்ற பில்லோ கவரையுமே 2 நாளைக்கு ஒரு தடவ சேஞ்ச் பண்ணிடுங்க. நம்ம முகத்த எப்படி வேணாலும் சாய்ச்சி வச்சுட்டு படுப்போம். ஸோ அந்த மாரிலாம் படுக்கும்போது, நம்ம ஸ்கின் வந்து அந்த பில்லோ கவர்ல இப்படி உரசுது இல்லையா? ஸோ அந்த மாரி டயத்துல பில்லோ கவர்ல இருந்தும் கூட அந்த பாக்டீரியா, ஜெர்ம்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபேஸ்ல டிரான்ஸ்மிட் ஆகலாம். ஸோ அதுக்காக தான் பில்லோ கவர வந்து சேஞ்ச் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ற டவல் வந்து அ நெறைய நம்ம பாடிக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம முகத்துல யூஸ் பண்ணும்போது, பாடியில இருக்கிற அந்த பாக்டீரியா, ஜெர்ம்ஸ் எல்லாம் வந்து ஃபேஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆகும். நம்ம ஃபேஸோட ஸ்கின் வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஸ்கின். டக்கு டக்குன்னு ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ 5வதா பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸ வந்து மேனேஜ் பண்ண பாருங்க. எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எந்நேரமும் சில பேர் வந்து டென்ஷனாவே இருப்பாங்க. எந்நேரமும் எத பத்தியா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம யோசிக்கிறதுனாலயோ, டென்ஷன் ஆகுறதுனாலயோ எதுவுமே மாற போறதில்ல. நம்ம உடம்பு தான் வீணாகும், நம்ம மூஞ்சி தான் வீணாகும். ஸோ பார்க்குறவங்க சொசைட்டி பீப்பிள் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, இத பண்ணு, அத பண்ணு, அத பண்ணு, அத பண்ணுன்னு. ஸோ எத பண்ணாலும் நம்மளுக்கு எதுவுமே ஆக போறதில்ல. ஸோ அதனால யார் சொல்றதையும் கேட்காதீங்க. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, உங்க ஃபேஸ் உண்டுன்னு இருங்க. ஸோ தானாவே எல்லாம் கிளியர் ஆயிடும். கடைசியா ஒரு டாக்டர் சொன்னது தான் வந்து பால நிறுத்தி பாருங்கம்மா. ஸோ அதனால வந்து உங்களுக்கு கண்டிப்பா சேஞ்சஸ் வரும்னு சொன்னாங்க. ஸோ அப்படிதான் மாறுன சேஞ்சஸ் எனக்கு. ஸோ உங்களுக்கும் இதனால நெறையா பெனிஃபிட் ஆகலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்தா இத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பல இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். ஸோ டாடா, பாய் பாய்.